ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் லதா பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சமச்சீரோட ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். இதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. சப்டிவிஷன் 1 பார்த்தீங்கன்னா காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசீக்கன் தீட்டா. சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. நாம் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம், சரிங்களா? இதில் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் தனியாக ஆர்ஹெச்எஸ் தனியாக எடுத்துக்கணும். அதை தான் ப்ரூவ் பண்ணுறோம். ஜென்ரலாகவே நம்ம வந்து எல்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் எல்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணி ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு போட போகிறோம், சரிங்களா? ரைட். ஸோ வாங்க சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, இதுதான் நம்மளுடைய எல்ஹெச்எஸ். ஓகேவா? ரைட். ஸோ காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் காஸில் எழுதிக்கலாம், சரியா? காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதே டேன் தீட்டாவை பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? எல்ஹெச்எஸ் எடுக்கணும். ஸோ எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம்மை கிராஸ் மல்டிப்ளை, எல்ஹெச்எஸ்க்கு எல்சிஎம் எடுக்கிறோம், அதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்னது நமக்கு? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்னது நமக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதாவது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். ஐடென்டிட்டி என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதே அப்படியே போட்டாலும் ரிவர்ஸில் போட்டோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? ஸோ இந்த ஐடென்டிட்டியை வச்சு நியூமரேட்டர் வேல்யூ என்ன ஆகிடும் நமக்கு? தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 1 பை சைன் தீட்டா, ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் தான் இல்லையா, இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். 1 பை சைன் தீட்டா என்ன நமக்கு? கொசீக்கன் தீட்டா. 1 பை காஸ் தீட்டா என்ன? சீக்கன் தீட்டா. ஸோ அப்படியே நம்ம மாற்றி எழுதினா அப்படியே நம்ம ரிவர்ஸில். ஸோ கொசீக்கன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு அவர் ஆர்ஹெச்எஸ். கொசீக்கன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா which is equal to RHS அப்படின்னு எழுதிட்டு மறக்காமல் hence proved அப்படின்னு எழுதிருங்க. ரைட்டுங்களா? ரைட். செகண்ட் சம் போகலாங்களா? செகண்ட் சம் என்ன இருக்குது நமக்கு? tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது நம்மளுடைய எல்ஹெச்எஸ். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? டேனை இருக்கிறத சைன் டிவைட் பை காசுன்னு எழுதியிருந்தோம். பட் இங்கே சைன் டிவைட் பை காசுன்னு எழுத தேவையில்லை, ஏன்னா இது பவர் 4ல் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குன்றதையும் செக் பண்ணிக்கணும். ஆர்ஹெச்எஸும் பவர் 4, சீக்கன் பவர் 4 தீட்டான்னு இருக்கு இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்துக்கோங்க. டேன் ஸ்கொயர் தீட்டா தான் இதில் காமனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம டேன் ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டாவை எடுத்துறேன். ரிமைனிங் இங்கே ஒரு tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1ன்னு இருக்குது இல்லைங்களா? நமக்கு டேனோடைய ஐடென்டிட்டி தெரியும். டேனோட ஐடென்டிட்டி இங்கே எழுதுகிறேன். என்னது? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். அதைப்படி 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை என்னென்னு எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ரைட்டு. இதே வந்து tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? இதையே அப்படியே ரிவர்ஸில் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க 1 ப்ளஸ்ங்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா 1 மைனஸ்ன்னு வந்துடும் இல்லைங்களா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ இதே சேம் ஐடென்டிட்டி tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் எழுதிக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே இருக்க சீக்கன் ஸ்கொயர் தீட்டா உள்ளார மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நம்மளுடைய சம்மில் இருக்க ஆர்ஹெச்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். மறக்காமல் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிருங்க. தேங்க்யூ.